ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸே ஆகாமல் நான் லாபம் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எப்பொழுதுமே லாபத்தை மட்டுமே கொடுக்காது, நஷ்டமும் இருக்கும். ஆனால் அந்த நஷ்டத்தை தாண்டி நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும்போது நம்ம அந்த நஷ்டத்தை கண்டுக்கக்கூடாது. அதாவது லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ பிஹேவியரல் ஃபைனான்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு டிப்ஸ் மூலயமா ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலயமா ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது, இல்லை யாராவது சொல்லி நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு தப்பான ஒரு முடிவு. அதை வெரிஃபை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு குயிக் ஃபார்முலா இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அந்த குயிக் ஃபார்முலா டைரெக்டாக நீங்கள் படிக்காமல் இந்த மொத்த புத்தகத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த புக்கோட ஒரு ஃபேர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த ரேஷியோ எவ்வளவு அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருப்பார். ஒரு ஸ்மால் கேப்பாக இருந்தாக்கா அது எல்லா டைமும் ஜங்காக இருக்காது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தால் எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக சில எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூவேஷன் இருக்குது, எந்த ஸ்டாக்குக்கு நம்ம அதிகப்படியான ப்ரைஸ் கொடுத்து வாங்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் இந்த புக்கு. ஸோ இதை வாங்கி படிக்கிறதுனா நீங்கள் படிக்கலாம். இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.